அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஏகாதசி விரதத்தின் பயன்கள். அம்பரீஷ சக்கரவர்த்தி சிறந்த பக்திமான். பகவானை பிரார்த்தித்து பூஜை, தானம், தர்மம் போன்றவற்றை சிறப்பாக செய்து வந்தான். இதனால் மகிழ்ந்த மகாவிஷ்ணு தன் சக்கராயுதத்தை அவனுக்கு பரிசாகத் தந்தார். இம்மன்னன் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை தவறாமல் அனுஷ்டித்து துவாதசி அன்று யமுனை நதிக்கரையில் வேதமறிந்த பிராமணர்களுக்கு போஜனம் செய்வித்து 60 கோடி பசுதானம் செய்தான் மனைவியுடன். விதர்பதேச மன்னன் ருக்மாங்கதனின் தோட்டத்தில் பூக்கும் வாசனை மலர்கள் மீது மோகம் கொண்ட தேவ கன்னிகைகள் தினமும் அதை பறித்துச் சென்றனர். பூக்கள் குறைவதைக் கண்ட மன்னன் அதை கண்டுபிடிக்க உத்தரவிட்டான். ஆனால் வீரர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், தோட்டத்தில் எந்த காலடிச்சுவடும் காணப்படாததே அதற்கு காரணம். எனவே ஜாபாலி முனிவரிடம் சென்று உதவி கேட்டனர். அவர் இதை செய்பவர்கள் தேவ கன்னிகைகள்தான். அவர்களை பிடிக்க வேண்டுமானால் குமட்டி கொடி விதைகளை விதையுங்கள் என்று கூறினார். அப்படியே அவர்களும் செய்தனர். பூப்பறிக்க வந்த தேவ கன்னிகைகளின் கால்களை குமட்டி கொடி சுற்றியதால் அவர்களின் பாதங்கள் பூமியிலே பதிந்தன. அதனால் தெய்வத்தன்மை அவர்களை விட்டு நீங்கியது. அவர்களால் விண்ணுலகம் செல்ல முடியவில்லை. அவர்கள் மன்னனிடம், நாங்கள் மீண்டும் வானுலகம் செல்ல யாராவது ஏகாதசி விரத பலனை எங்களுக்கு சொன்னால் விமோசனம் கிடைக்கும் என்று கூறினர். அரண்மனை வண்ணாத்தி இவ்விரதம் இருக்கும் வழக்கத்தை கண்டிருந்து அவளை வரவழைத்து ஏகாதசி விரத பலனை அளிக்கச் சொன்னான் மன்னன். அதனை பெற்ற தேவ கன்னிகைகள் தேவலோகம் சென்றனர். அன்றிலிருந்து மன்னலும் மக்களும் ஏகாதசி விரதம் கடைபிடித்து நற்கதி அடைந்தனர். ஆகவே நாமும் இந்த ஏகாதசி நன்னாளில் விரதமிருந்து நற்பலன்களை பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.